ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 நிகழ்ச்சியில் 131வது திருநாமம் முண்டினே நமஹா அப்படின்னு இருந்தது. முண்டி அப்படின்னா மொட்டத்தில் மழிச்ச தலையை உடையவர். மழிச்ச தலையோடு யார் இருக்கணும் அப்படின்னா சன்னியாசிகள் தான் இருக்கலாம். அப்படின்னா இவர் சந்நியாச உருவில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இந்த சந்நியாச உருவில் என்னென்னலாம் அவர் இருக்கார் அப்படிங்கிறத தான் ஒரு உதாரணமாக ஆதிசங்கரோட அவதாரத்தை பார்த்தோம். அந்த சம்புங்கிற மூர்த்தி தான் சங்கரராக உலாவுகிறது அப்படின்னு. இதை சொன்னோன்னே அடுத்த திருநாமம் 132வது திருநாமம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஓம் சர்வ சுபங்கராய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எல்லா மங்களங்களையும் செய்கிறவர். எல்லா மங்களம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மனித வாழ்க்கைக்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஜீவராசிகளுக்காக இருக்கட்டும், அது வாழறதுக்கு சந்தோஷமாக இருக்க, ஆனந்தமாக இருக்க என்னென்ன வேணுமோ அதை அத்தனையும் செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஏதோ நமக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் தருவர், இல்லை நமக்கு வியாதியை மட்டும் போக்குவர், இல்லை இதை தருவர் அதை தருவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஒரு மனித வாழ்க்கை மட்டும் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சந்நியாச வடிவில் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மங்களங்களையும் செய்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த சந்நியாசம் எடுத்துக்கிறதையே அந்த மந்திரத்தில் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னார் அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அபயம் கொடுக்கறதுன்னா ஒன்றும் இல்லை, அடுத்தவர்களுக்கு பயத்தை கொடுக்காத இருக்கிறது தான் அபயம். கோவிலில் ஆண்டவனோட நமக்கு சிலையெல்லாம் எப்படி வடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னார் இப்படின்னு கையை காமிச்சுட்டு இருக்கிறாப்புல இருக்குது. இது என்ன அபய முத்திரை. இப்படி இருக்கிறது தான் வரத முத்திரை. இதால் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ, பயம் இல்லாத இருக்கணும். அதுன்னா முக்கியம். நம்மள்கிட்ட என்ன வேணால் இருக்கலாம், எப்போ பாரு நம்ம பயந்துண்டு, இதுக்கு பயந்துண்டு, அதுக்கு பயந்துண்டு, இல்லை வியாதிக்கு பயந்துண்டு, திருடுக்கு பயந்துண்டு, இப்படி பல விதத்தில் நமக்கு பயம் வருது இல்லையா? இந்த பயங்களெல்லாம் போக்குறது தான் அபயம். அந்த அபயம் கொடுக்குறார். அதைத்தான் இந்த சன்னியாசிகளும் பண்ணுறதா மந்திரம் சொல்கிறது. அபயம் சர்வபூதேபியா அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் என்னால் எந்தவித ஒரு துன்பமும் ஏற்படாமல் பயம் இல்லாத இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்தா அவரால் நமக்கு பயம் இல்லை அப்படின்னாலே அடுத்தது என்ன வரும் அப்படின்னார், அவரை பார்த்தா நமக்கு அன்பு வரும், பிரியம் வரும். அதனால் இவர் எப்படி இருக்கார் சிவபெருமான் அப்படின்னார், அத்தனை பேருக்கும் அவர்கிட்ட அன்பு வராப்பில் இவர் இருக்கார். எல்லாருக்கும் நன்மையை செய்யறதுனாலே நமக்கு எல்லாருக்குமே அவர்கிட்ட அன்பு தான் வரும். அப்படி சந்நியாச வடிவலையும் அவர் வரத்தே இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை செய்யறதுக்கு பலவிதமான உருவத்தில் அவர் இருக்கார். அப்படின்னா அடுத்தது சொல்ல போகிறது 134வது திருநாமம் என்ன சொல்ல போகிறது அப்படின்னார் ஓம் பகுரூபாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னாலே பலவித உருவங்களை தரிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் என்ன சொல்லித்து சந்நியாச வடிவிலையும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லித்து இங்கே பலவிதமான உருவங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போது பலவிதமான உருவங்களில் வர இவர் பலவிதமான உருவங்களை அவரே தரிச்சுன்னு தான் இருக்காருங்க. முன்னாலெல்லாம் பார்த்தோம் இவர் தான் எல்லா உருவத்திலையும் சர்வாந்தரியாமையாக எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா நானே பல விதத்தில் இருந்தேன்னா எங்கிட்டேருந்தே எனக்கே பயம் வருமோ? வரவே வராது. பயங்கிறது எப்போ வரும் அப்படின்னார் 2 அப்படிங்கிற அந்த துவைதம் வந்தால் தான் பயத்துக்கே காரணம். அந்த 2ங்கிறதே இல்லை அப்படின்னா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா 1 அப்படின்னா பயப்படுறதுக்கே வேலை இல்லை. அதனால் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னார் எல்லாருக்கும் மங்களத்தை தராப்பில் சந்நியாச உருவில் இருக்கார் அப்படின்னும் அந்த அபயம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னோம். இந்த அபயம் கொடுக்கறதுலேயும் இவர்கள் அவர்கள்
இது அது அப்படின்னு எந்த ஒரு பாடுபாடும் இல்லாத எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்யக்கூடியவர், நன்மையை நினைக்கக்கூடியவர், நன்மையை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதான் இதோட உட்பொருள். அப்படி செஞ்சுருக்காரா அப்படின்னா பல நாம் பார்க்குறோம், பல விதத்தில் பார்க்குறோம். ஆதிசங்கரோட வரலாறுலேயே பார்த்தா ஒரு காபாலிகன் அப்படின்னு ஒரு பைரவ உபாசனை உடையவன், வாமாச்சாரம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதாவது வழிபாட்டு முறையிலையும் ரொம்ப சாத்வீகமாக இருக்கணும், அதுலேயும் ரொம்ப ராஜசமாக இருந்ததுன்னா அதெல்லாம் வாமாச்சாரம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுறார், தனக்கு பைரவர் பிரத்யட்சமாகி தரிசனம் எடுக்கணும், வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நரபலி கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த நரபலி எப்படி கொடுக்கணும் அப்படின்னர், அதில் இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு சாதுவான சன்னியாசியோட தலையை கொடுத்தா பைரவர் பிரத்யட்சமாயிடுவர், இவனுக்கு வரம் கொடுத்துருவர் அப்படின்னு அவருக்கு தோணி என்ன பண்ணார், இப்படி யார் கிடைப்பான்னு பார்க்குறார். அப்படி பார்க்குறதே தான் ஆதிசங்கரை பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறான், உங்கள் தலையை கொடுக்கணும்னு, எனக்கு நான் பைரவருக்கு பலி கொடுக்கணும், அதனால் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும், எனக்கு இந்த சித்தி ஏற்படுறதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கே, சித்தார்த்தாய நமஹா சித்த பூதார்த்தாய நமஹான்லாம் சொல்லியிருக்கே, எல்லாருக்கும் அவர்களோட தவத்துக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. அதனால இவர்கிட்ட சங்கர்கிட்ட வந்து கேட்குறான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எங்கிட்டே வந்து என் தலையை கேட்குறியான்னு கேட்க மாட்டோமா? ஆனால் சங்கரர் என்ன பண்ணார் அப்படின்னார், கூட இந்த சீடர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து. என்ன ஒரு துணிச்சலாக ஒரு ஆள் வந்து உன் தலையை கொடுன்னு கேட்குறான் அப்படின்னு. ஆனால் ஆதிசங்கர் என்ன தெரியுமா பதில் சொன்னார் அப்படின்னார், அப்பா இந்த மனுஷ சரீரம் எதுக்கும் உபயோகம் இல்லாத மண்ணோட மண்ணாக மக்கி போப்புறது அப்படின்னு தான் நம்ம உலகத்தில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் நேதியாகவும் இருக்குது. ஆனால் இப்படி எதுக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த சரீரம் உனக்கு ஒரு மந்திர சித்தி ஏற்படுறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா அதை விட நான் அந்த சரீரம் எடுத்ததுக்கு பலன் வேறு இல்லை, அதோட பிரயோஜனம் வேறு இல்லை. அதனால என்ன பண்ணேன்னு தாராளமாக வந்து எடுத்துக்கோங்கிற, எப்போ வேணுமோ சொல்லும் என் தலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஆனால் சொல்ல தன்னோட சீடர்களுக்கெல்லாம் இதில் உடன்பாடு இல்லை, அவா கோபம் வந்து ஏதானும் அவருக்கு இந்த பைரவருக்கு இடைஞ்சல் பண்ணிட போகிறாரோ அப்படின்னு இந்த காபாலியனுக்கு என்ன பண்ணார், அவர்கள்லாம் பக்கத்தில் இல்லாத போது நீ வந்து தலையை எடுத்துக்கோ அப்படிங்கிற. அந்த சமயத்தில் தான் அதை மாதிரி வந்து அவன் எடுக்கிறதே தான் ஆதிசங்கரோட சீடர்களில் ஒருத்தரான பத்மபாதர் அப்படிங்கிற அந்த சீடருக்கு, அவர் நரசிம்ம உபாசகர், அகோபிலத்தில் காட்டில் தவம் பண்ணி நரசிம்மரை பிரத்யட்சமாக பார்த்தவர் பத்மபாதர். அவருக்கு நரசிம்மர் ஆவிர்பவிச்சு வந்து இந்த காபாலிகனை கழிச்சு போட்டார். ஏன் அப்படி பண்ணினார் அப்படின்னார், வேறு ஒன்றும் இல்லை, யாரோ ஒரு காபாலிகனுக்கு மந்திர சித்தி ஏற்பட்டு அது மூலியமாக அவர் எப்படி என்ன யாருக்கு நன்மை செய்ய போகிறாரா தீமை செய்வாரா தெரியாது, அதுக்காக உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஒரு அவதாரமாக இருக்கிற ஒரு சன்னியாசியை பலி கொடுக்குறதா, அதனால தான் நரசிம்மராக வந்து ஆவேசத்தோடு அங்கே வந்து தடுத்ததாக நமக்கு சங்கர விஜயம் சொல்கிறது. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இவர் ஒரு சந்நியாச வடிவில் ஒரு துஷ்டர்களாக இருந்தாலும் வேறு விதமாக இருந்தால் கூட, அவர்களோட கருத்து இருந்தால் கூட அதுக்கும் உடன்பட்டு அவர்களுக்கும் நன்மையே செய்கிறது, அவர்கள்ட்டையும் கோபப்படாத, அவர்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னா நம்மளால் ஒரு நன்மை கிடைக்கும்னா கிடைச்சிட்டு போகட்டுமே அப்படின்னு பண்ணக்கூடியதான் சர்வ சுபங்கரன் அப்படின்னு. யாராக இருந்தாலும் அங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது, இவர்களுக்கு தான் அவர்களுக்கு தான், நல்லவர் தான் தீயவர் தான், இல்லை இந்த ஜீவன் அந்த ஜீவன் எதுவும் கிடையாது. இப்படி தான் சன்னியாசிகளோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு தான் அபயம் சர்வபூதேபியா, என்னால் எல்லா ஜீவராசிகளுக்கும் பயமில்லாத இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இதே மாதிரி தான் இதை சொன்னோன்னே இன்னொரு நிகழ்ச்சி காஞ்சி மகா பெரியவரோட வரலாறுலேருந்து ஞாபகம் வருது. இவர் தேனம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். அவர் சின்ன அறையில் இருந்தார். அங்கே ஒரு பொந்து, பெருச்சாளி பொந்து, அது பழைய கட்டடம். இந்த பெருச்சாளி பொந்துலேருந்து பெருச்சாளி அடிக்கடி வந்து இவரை பார்க்க வரத்துக்கு நிறையா எல்லோரும் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுக்குறா இல்லையா, அந்த பழங்கள்லாம் அங்கே வச்சுருந்தா அதெல்லாம் தின்னுண்டு வந்து எல்லாம் பண்ணியிருந்தது. அதனால் கூட இருந்தவ பார்த்தா இது என்ன ஒரு பழங்களும் ஒன்றும் வைக்க முடியல, இந்த பெருச்சாளிலாம் ராத்திரிலாம் வந்து ஒரே குத்தடிக்கிறது. அதனால் அந்த பெருச்சாளி பொந்தை அடைச்சுட்றது, அடைச்சுட்டாக்கா அது வெளியில் வர முடியாதோ இல்லையோ. அதனால என்ன பண்ணார், அதுக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு
பெரியவர் வெளியில் வந்திருக்கிறதே நீ உள்ளே போய் அந்த பொந்தை அடைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தார் கூட இருக்கிறவர். ஆனால் வேடிக்கை என்னென்னா அந்த ஆள் காரங்காலத்திலே வந்துட்டார். பெரியவர் எப்போ வெளியில் வருவார் எப்போ வருவார்னு தெரியாது, அதனால் நீ ரெடியாக இருக்கணும், நீ அதை அடைச்சிடணும் அப்படின்னு. அந்த ஆளும் வந்துட்டார். ஆனால் சோதனையாக அன்றைக்கின்னு பெரியவர் வெளியிலேயே வரல. சாயந்தரம் வரைக்கும் வெளியிலேயே வராத அந்த உள்ளேயே உட்கார்ந்துட்டுருக்கார். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுது. என்னையும் அது இன்றைக்கின்னு பார்த்து இந்த ஆள் வெளியிலேயே வரமாட்டேங்கிற. சாயந்தரம் ஆச்சு. சாயந்தரம் ஆனோடனே யார் அந்த தொழிலாளியை கூப்பிட்ருக்காரோ பொந்தை அடைக்கிறதுக்கு அவரை கூப்பிட்டு, அதோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காரே கார்த்தாலேருந்து எதுக்கு நிற்கிறார், அவர் யார், கிட்டக்க கூப்பிடுன்னு. வந்தால் இது மாதிரி ஐயா வர சொன்னாங்க, இந்த மாதிரி பொந்து இருக்குது, எலி பொந்து இருக்குது, இதை அடைக்கணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே பெரியவா கேட்குறா, ஏன் எலி பொந்து அடைக்கணும் நீ தான் சொன்னியா அப்படின்னு. ஆமாம் அந்த பெருச்சாளியெல்லாம் ராத்திரி எல்லா பழத்தையும் வேட்டு விட்டுறது, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, இந்த ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டி தான் ஒரு பழமொழி உண்டு, அது நீ கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறா, இந்த எலி இந்த பெருச்சாளியெல்லாம் இந்த தேனம்பாக்கத்திலே இருக்கிற அந்த சொந்த ஊர் ஜீவராசிகள். நம்ம தான் எங்கேருந்தோ காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். அப்படி நம்ம எங்கேருந்தோ வெளியிடத்துலேருந்து வந்துட்டு இங்கே தங்கறதுக்கு வந்துட்டு நாம் சௌக்கியமாக இருக்கணும், நமக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஜீவராசிகளை நாம் ஒழிச்சு கட்டணும், அதுக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன விதத்தில் நியாயம்னா. உடனே பெரியவர் சொல்றார், பழத்தெல்லாம் தின்னுறதுங்கிற திங்கட்டுமே அப்படின்னு. அதுக்கும் வயிறு இருக்கும் இல்லையோ, பசி இருக்குமோ இல்லையோ, சாப்பிட்டுட்டு போட்டுமே. இப்போ இங்கே வர பழத்தெல்லாம் நானும் நீனும் தான் திங்கணும்னு ஏதான்னு இருக்கா என்ன? கொண்டு வரவாள்லாம் அன்பில் கொண்டு வரா, அத்தனையும் திங்க முடியுமா முதலால்? ஒரு நாளைக்கு எத்தனை பழம் வருது இவரை பார்க்க, அத்தனையும் இவரே திங்க முடியுமா? அதனால் அதுகள் தின்னது போக மீதியை நாம் சாப்பிட்லாமே, தின்னுட்டு போட்டோம். அப்போ சொல்கிறா, நம்மளால் அதுக்கு வேற ஒன்றும் உபகாரம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் அது இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு நம்மளால் ஏதோ கொஞ்சம் பழமான இதுக்கு பசியார கொடுக்க முடியறதோ இல்லையோ, அதனால் பொந்தை அடைக்கக்கூடாது அப்படின்னார். சரி, அடைக்க முடியல, எலியிட்ட கருணை பெருச்சாலியிட்ட கருணை, அதனால் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்மளால் அதுக்கு என்ன இடைஞ்சல், அதால் நமக்கு என்ன இடைஞ்சல், நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம், அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் அப்படின்னு. உடனே இதுக்கு மேலே இந்த கருணை என்னன்னார். அந்த ஆளை, சரிப்பா நீ வேலை இல்லை உனக்கு போயிட்டு வா அப்படின்னா, உடனே பெரியவசரர், உன்னை நம்பி அவர் கார்த்தாலேருந்து இங்கே இருக்கிற, இல்லைன்னா அவர் வெளியில் போய் எதானு சம்பாதிச்சிருப்பார், அதனால என்ன பண்ண, அவருக்கு பேசின சம்பளத்தையும் கொடுத்து அவரையும் அனுப்புன்னு. இதான் சர்வ சுபங்கரன் அப்படின்னா, ஒத்தொத்தருக்கும் என்ன வேணும், எந்த சமயத்துக்கு வேணும் அப்படின்னு, அது எப்போ வரும் அப்படின்னார், அன்பே வடிவாக இருந்தால் தான் அந்த எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லாத்தையும் நமக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டு அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் நமக்கும் வரணும். அப்படி வந்ததுன்னா நாமெல்லாம் சிவபக்தர்கள் அப்படின்னு கொண்டாடிக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். அதை இந்த சர்வ சுபங்கரனான சிவபிராமன் நமக்கு அருளட்டும்னு அவரை வேண்டுவோம். அப்படி எல்லோருக்கும் மங்களத்தை செய்யக்கூடிய அவர், நன்மையை செய்யக்கூடியவர், இன்னும் என்ன குணங்கள்லாம் நிரம்பி இருக்காருங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.